Daily. Taste the Daily. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2016 ஆண்டு 2642 பேர் பணியமர்த்தப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது பணியமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் அவர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஊர்காவல்படை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேல்செங்கம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் ஊர்காவல் படையில் பணியாற்றி வந்த 35 வயதான சுரேஷ் என்பவர் வனக்காவலர்கள் குடியிருப்பில் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். பணிச்சுமையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் அதிக பணிச்சுமை மற்றும் மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே பணிக்கு சென்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் தனியார் கம்பெனி நிர்வாகத்தை கண்டித்து இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழ்வேளம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் தனியார் கம்பெனியில் வெல்டராக பணியாற்றி வந்தார். பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கம்பெனி நிர்வாகத்தை கண்டித்தும் உயிரிழந்த வெங்கடேசனுக்கு நீதி கேட்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடக்கநல்லூர் கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். வாய்க்காலில் ஆகாய தாமரை மற்றும் புற்கள் சூழ்ந்து காணப்படுவதால் நீரோட்டமின்றி காணப்படுகிறது. இதன் காரணமாக வயல்களிலிருந்து மழைநீர் வெளியேற இயலாத நிலை உள்ளதால் 2000 ஏக்கர் விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் விடிய அரசின் அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பிசானத்தூர் கிராமத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைய பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் ஒருமித்த குரலில் ஆலைக்கு எதிராக முழக்கமிட்டனர். மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக நிர்வாகி ஒருவருக்கு எதிராகவும் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றிய சிந்தனையின்றி தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் விடிய அரசு ஈடுபடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.